லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்குறேன், வேற மாநிலத்தில் வேற நாட்டில் இருந்தாலும் வந்து இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டரில் உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொன்னால், ஆனால் உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனால் அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்குறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கேருந்து வந்து இங்கே ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கேருந்து இங்கே வர ஓட்டு போட முடியாதா என்ன? ஆக எல்லாத்தையும், அதுவும் 6 லட்சம் பேரை வந்துட போகிறாங்க, எல்லாவற்றிற்கும் பயம். இப்போவே தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்திற்கு நல்லா தெரியும். அதில் இப்போவே 6 லட்சம் பீகார் போட்டதுனால தான் நாங்கள் தோற்று போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலான்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் இன்னைக்கு மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.